எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருங்கள். தேவனாகிய கர்த்தர் பயபக்திக்குரியவர். அவர் துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். இந்த இடத்துல வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆனாலும் கடைசி நாட்களில வருகையில நடக்க போகிற சம்பவங்கள், கடைசி காலத்துல நடக்க போகிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார். சூளையை போல எரிகிற நாள் வருகிறது என்று சொல்லி இந்த இடத்துல எச்சரிக்கிறார். சொல்லிவிட்டு, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் என்கிறதான ஒரு இருள், இப்படிப்பட்ட இருள் நம் தேசத்தை, நம் உலகத்தை, பூமியை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. என் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நீதியின் சூரியன், நம் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியின் சூரியனா இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இப்போ அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உங்கள் மேலே உதிப்பார். உங்கள் இருள் உங்களை விட்டு விலகி போகும். உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் இருப்பார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா. உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லவர் நிழல் தங்குவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய செட்டை நம்மளை பாதுகாக்கும், ஆரோக்கியத்தை உண்டாக்கும். இந்த கடைசி நாட்களில் நாம் கொள்ளை நோயை பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் கொள்ளை நோய், ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து போகிற நிலைமை நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவருக்கு பயந்தவர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம், ஆரோக்கியம் இருக்கும். இப்போ அவருடைய செட்டையில உங்களை பாதுகாப்பார் ஆண்டவர். உலகத்துல அநேகருக்கு விளைவினங்கள் வரலாம், சோர்வுகள் வரலாம், வியாதியினாலே மரித்து போகலாம். ஆனா அவருடைய செட்டையில வந்த உங்களுக்கு அவராலே ஆரோக்கியம் உண்டாகும். அவருடைய செட்டைக்குள்ள நாம் வந்துவிட்டோம் என்றால் அந்த செட்டையில நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. நமக்கு உயர்ந்த அடைக்கலமாகவே அவர் மாறிவிடுகிறார். இந்த நாளிலும் தேவனுக்கு நாம் பயந்திருப்போம். அவருக்கு நாம் அவருடைய வழிகளை நடக்கும் போது நிச்சயமாக நம்மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நம்மை தேவன் பாதுகாப்பார். அது மாத்திரமல்ல, அவர் நம்மளை சுகத்தினாலே, ஆரோக்கியத்தினாலே நம்மை மூடுவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆனாலும் ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவர், அது செட்டைக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீதியின் கரத்தினாலே ஒவ்வொரு தாங்கப்பா. நீதியின் சூரியனாகி அப்போ உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்கட்டும். உடைய ஆரோக்கியங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அந்த செட்டையின் நிழலினாலே ஒவ்வொரு மூடி மறைத்து பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்துருங்க. அவருடைய நீதியின் சூரியன் உங்கள் மேல உதிக்கும். அவருடைய செட்டையின் நிழலினாலே, மறைவினாலே உங்களுக்கு ஆரோக்கியத்தை அவர் உண்டாக்குவார். God bless you. God bless you.